அன்பான சாய் பக்தரே, வாழ்க்கையில் சில நேரங்களில் எல்லாமே நமக்கு எதிராக நடக்கிறது போல் தோணும். எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் வெற்றி கிடைக்காம போகும். எவ்வளவு நம்பிக்கை வச்சாலும் மனசு உடைஞ்சு போகும். அந்த நேரத்தில் நம்மள ஒரு கேள்வி எழும், நான் எப்போது ஜெயிப்பேன்? பலர் இந்த கேள்விக்கான பதிலை தேடி வாழ்க்கையை முழுவதும் கழிச்சிட்டாங்க. ஆனால் உண்மையிலே இந்த பதில் ரொம்பவே எளிமையானது. ஒரு நாள் சாய்பாபா சொன்னார், என்னை முழு நம்பிக்கையோடு அழைச்சா நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். இந்த ஒரு வார்த்தையை உண்மையாக நம்பிய பலர் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை பார்த்துருக்காங்க. இந்த பதிவில் சாய்பாபா வாழ்க்கையில் ஜெயிக்க என்ன செய்யணும்னு சொல்கிறது என்ன, அவருடைய அருள்வாக்கு என்ன, அதை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு முழுவதும் கவனமாக கேளுங்க. ஏன்னா இந்த ஒரு செய்தி உங்கள் வாழ்க்கையே மாற்றும். ஓம் சாய்ராம். அன்பான சாய் பக்தரே, வாழ்க்கையில் எந்த வெற்றியையும் அடையணும்னா நம்ம முதல்ல இருக்க வேண்டிய ஒரு சக்தி இருக்குது, அதுதான் நம்பிக்கை. சாய்பாபா எப்போதும் ஒரு விஷயத்த சொல்கிறார், நீ என்னை நம்பினா நான் உடனே ஒருபோதும் கைவிட மாட்டேன். பலர் வாழ்க்கையில் முயற்சி செய்கிறாங்க, ஆனால் சில தோல்விகள் வந்ததும் மனசுடைஞ்சு போயிடுறாங்க. அவர்கள் நினைப்பது என்ன தெரியுமா, என்னால் முடியாது, என் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும். ஆனால் உண்மையிலே அந்த நேரத்தில் தான் நம்முடைய நம்பிக்கை சோதிக்கப்படுது. நீங்கள் இன்றைக்கி முயற்சி செஞ்சு கொண்டு இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் இன்னும் மாற்றம் வராமல் இருக்கலாம். ஆனால் அதனால் நம்பிக்கையே இழக்காதீங்க. சாய்பாபா சொல்லும் ஒரு பெரிய உண்மை என்ன தெரியுமா, நம்பிக்கையை வச்ச மனசை இறைவன் ஒருபோதும் ஏமாற்ற மாட்டான். நீங்கள் இன்றைக்கி பிரார்த்தனையில் இருக்கலாம், நீங்கள் இன்றைக்கி கஷ்டத்தில் இருக்கலாம். ஆனால் மனசுக்குள்ளே ஒரு விஷயம் மட்டும் வச்சுக்கோங்க, என் வாழ்க்கை ஒரு நாள் கண்டிப்பாக மாறும். அந்த நம்பிக்கை இருந்தால் உங்கள் வாழ்க்கை மெதுவாக வெற்றியை நோக்கி செல்லும். அதனால தான் சாய்பாபா சொல்கிறார், என்னை முழு மனதோட நம்பு, உன் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன். ஓம் சாய்ராம். அன்பான சாய் பக்தரே, சாய்பாபா வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியமான 2 வார்த்தையை சொல்லியிருக்கார். அதுதான் நம்பிக்கை, பொறுமை. நம்ம பல நேரங்களில் ஒரு விஷயத்துக்காக பிரார்த்தனை செய்வோம், ஒரு நல்ல வேலை கிடைக்க வேண்டும்னு வேண்டுவோம், வாழ்க்கையில் முன்னேற வேண்டும்னு முயற்சி செய்வோம். ஆனால் சில நாட்கள் கழித்து நம்முடைய மனசில் ஒரு சந்தேகம் வரும், என்னுடைய பிரார்த்தனைக்கு பதில் ஏன் இன்னும் வரலன்னு. அதற்காக பதிலை சாய்பாபா ரொம்பவே அழகாக சொல்கிறார், இறைவன் சரியான நேரத்தில் எல்லாத்தையும் தருவார். வாழ்க்கையில் நம்ம செஞ்ச ஒரு நல்ல முயற்சிகள் ஒரு நாள் கண்டிப்பாக பலன் தரும். அதனால் பொறுமை தேவை. பலர் வெற்றி அடைவதற்கு முன்பே பொறுமையை இழந்துடுறாங்க. அந்த நேரத்தில் தான் சாய்பாபா நம்மள்கிட்ட சொல்லும் வார்த்தை என்ன தெரியுமா, காத்திரு, உனக்கு நேரம் வரும். நீங்கள் நம்பிக்கையோடு உழைச்சி கொண்டு இருந்தீங்கன்னா இறைவன் உங்களை சரியான நேரத்தில் உயர்த்துவார். அதனால் வாழ்க்கையில் சோதனை வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழக்காதீங்க, பொறுமையை மட்டும் விட்டுறாதீங்க. ஏன்னா பொறுமையாக காத்திருந்தவங்களுக்கு வாழ்க்கை ஒரு நாள் பெரிய பரிசு தரும். அதனால் சாய்பாபா சொல்லும் அருள்வாக்கு என்னென்னா, நம்பிக்கை வச்சிரு, பொறுமையாக இரு, உன் வாழ்க்கை சரியான நேரத்தில் மாறும். அன்பான சாய் பக்தரே, வாழ்க்கையில் கஷ்டம் வந்தால் பலரோட மனசில் ஒரு கேள்வி எழும், நான் இவ்வளவு பிரார்த்தனை செய்கிறேன், ஆனால் ஏன் பிரச்சனை இன்னும் முடியலை? சில நேரங்களில் நம்மளால் தாங்க முடியாத அளவுக்கு சோதனை வரலாம். பணப்பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, உடல்நல பிரச்சனை. அப்போது மனுஷன் தனியாக இருப்பது போல் உணர ஆரம்பிப்பான். ஆனால் ஒரு உண்மை என்ன தெரியுமா, நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை. சாய்பாபா சொல்லும் ஒரு பெரிய உண்மை இருக்குது, உன்னோட ஒவ்வொரு கண்ணீரையும் நான் பார்க்குறேன். நம்ம சந்திக்கும் ஒவ்வொரு கஷ்டமும் இறைவனுக்கு தெரியாமல் இல்லை. சில நேரங்களில் வாழ்க்கையில் வரும் சோதனை நம்ம தண்டிக்க இல்லை, நம்ம வலிமையான மனிதராக மாற்ற. ஒரு கல்லை சிற்பமாக மாற்றும்போது அதை செதுக்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி வாழ்க்கையிலையும் சில சோதனைகள் நம்மளை நல்ல மனிதராக மாற்றுவதற்காக தான் வரும். அதனால் கஷ்டம் வந்தால் உடனே மனமுடைய வேணாம். அந்த நேரத்தில் சாய்பாபா சொல்லும் வார்த்தையை நினைவில் வச்சுக்கோங்க, என்னை நம்பி முன்னேறு, உன் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் இன்றைக்கி கஷ்டத்தில் இருக்கலாம், ஆனால் கஷ்டம் நிரந்தரம் இல்லை. இறைவன் சரியான நேரத்தில் உங்களோட வாழ்க்கையை மாற்றுவார். ஓம் சாய்ராம். அன்பான சாய் பக்தரே, சாய்பாபா வாழ்க்கையில் எப்போதும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு, மற்றவங்களுக்கு நல்லது செய்யுங்க. வாழ்க்கையில் பெரிய பணம் இருந்தாலும் பெரிய பதவி இருந்தாலும் அது மனிதனை பெரிய ஆளாக மாற்றாது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மனிதனை உண்மையாக உயர்த்தும், அதுதான் நல்ல மனம். ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க, ஒருவரை காயப்படுத்தாமல் பேசுங்க, உங்களால் முடிந்த அளவுக்கு நல்லது செய்யுங்க. சாய்பாபா சொல்வார், நீங்கள் மற்றவருக்கு செய்யும் நல்லது ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக திரும்பி வரும். சில நேரங்களில் நம்ம செஞ்ச நல்ல செயலுக்கு உடனே பலன் கிடைக்காம இருக்கலாம், ஆனால் இறைவன் அதை மறக்க மாட்டார். ஒரு நாள் அந்த நல்ல செயல்கள் உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றும் அளவுக்கு பெரிய ஆசீர்வாதமாக மாறும். அதனால் வாழ்க்கையில் யாரையும் வெறுக்க வேணாம், யாரையும் துன்படுத்த வேணாம். நல்ல மனசோடு வாழும் மனிதனுக்கு இறைவன் எப்போதும் துணையாக இருப்பார். அதனால் சாய்பாபா சொல்லும் அருள் வார்த்தை என்ன தெரியுமா, உன் மனசு நல்லதாக இருந்தால் உன் வாழ்க்கை தானாகவே நல்லதாக மாறும். அன்பான சாய் பக்தரே, வாழ்க்கையில் பலர் முன்னேற முடியாமல் இருப்பதற்கான ஒரு பெரிய காரணம் இருக்குது.
அதுதான் பயம். என்னால் முடியுமா? நான் தோல்வி அடைஞ்சால் என்ன ஆகும்? மற்றவங்க என்ன நினைப்பாங்க? இந்த எண்ணங்கள் மெதுவாக நம்முடைய தைரியத்தை குறைச்சிரும். அதனால தான் பலர் நல்ல திறமை இருந்தாலும் முன்னேற முடியாமல் வாழ்க்கையில் நின்று போயிடுறாங்க. ஆனால் சாய்பாபா சொல்லும் ஒரு அருள்வாக்கு இருக்குது. பயப்படாத, நான் உன்னோடு இருக்கேன். நீங்கள் நல்ல வழியில் நடக்கிறீங்கன்னா உண்மையோடு உழைக்கிறீங்கன்னு அர்த்தம். இறைவன் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். பயம் வந்தால் மனசில் ஒரு விஷயம் நினைவில் வச்சுக்கோங்க. என் பின்னாடி இறைவன் இருக்கிறார். அந்த நம்பிக்கை வந்தவுடன் பயம் மெதுவாக மறைஞ்சு போயிடும். வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வேணும்னா நம்மளோட இருக்கும் அந்த பயத்தை முதல்ல விடணும். ஏன்னா தைரியமாக ஒரு அடியை எடுத்து வைத்தவனுக்கு தான் வாழ்க்கை புதிய வாய்ப்புகளை திறக்கும். அதனால் இன்றைக்கி முதல்ல பயத்தை விடுங்க. நம்பிக்கையோடு முன்னேறுங்க. சாய்பாபா அருள் என்றைக்குமே உங்களோட இருக்கும். அன்பான சாய் பக்தரே, இந்த பதிவு முழுவதும் நம்ம பார்த்த ஒரு முக்கியமான உண்மை என்ன தெரியுமா? வாழ்க்கையில் வெற்றி பெற பணம் மட்டும் போதாது, அதிர்ஷ்டம் மட்டும் போதாது, இறைவன் மீது நம்பிக்கை வேண்டும். சாய்பாபா வாழ்க்கையில் நமக்கு சொல்லிய பெரிய ரகசியம் 2 வார்த்தை தான்: நம்பிக்கை, பொறுமை. இந்த 2 விஷயங்களை பிடிச்சு வச்சுக்கிட்டா மனித வாழ்க்கையை ஒவ்வொரு நேரமும் கீழே தள்ள முடியாது. இப்போது சாய்பாபாவின் ஒரு அருள் வாக்கு நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த வார்த்தையை முழு மனதோடு கேளுங்க. நீ என்னை முழு நம்பிக்கையோடு நினச்சா உன் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். நீங்கள் இன்றைக்கி கஷ்டத்தில் இருக்கலாம், நீங்கள் இன்றைக்கி பிரச்சனையால் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் மனசில் ஒரு விஷயம் மட்டும் வச்சுக்கோங்க, இது நிரந்தரம் இல்லை. இறைவன் சரியான நேரத்தில் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். அதனால் இன்றைக்கி இந்த 3 விஷயங்களை செய்யுங்க. இறைவனை முழுமையாக நம்புங்க, பொறுமையோடு உழையுங்க, நல்ல மனசோடு வாழுங்க. இந்த 3 விஷயங்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பின்பற்றினா ஒரு நாள் நீங்கள் திரும்பி பார்த்து சொல்லுவீங்க, என் வாழ்க்கை மாற்றியது சாய்பாபாவின் அருள். எல்லாருக்கும் சாய்பாபாவின் ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம்.